இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி கத்தாரின் ராஸ் லஃபான் வளாகத்தை சேதப்படுத்தியதுடன் சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் தாக்கியது. Retaliating for an Israeli strike, Iran launched drones and missiles, damaging Qatar's Ras Laffan complex and hitting refineries in Saudi Arabia, Kuwait, and the UAE. ஈரானின் தாக்குதல்கள் உலகளாவிய பீதியை தூண்டியுள்ளன. இதனால் இன்று பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $119க்கும் அதிகமாக உயர்ந்தது. இயற்கை எரிவாயுவின் எதிர்கால ஒப்பந்த விலையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. Iran strikes triggered global panic, driving Brent crude prices over $119 per barrel and sending natural gas futures to unprecedented, dangerously high levels today. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாலும் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்ததாலும் கடுமையான எரிசக்தி பற்றாக்குறை மற்றும் கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வும் ஏற்பட்டுள்ளன. இது ஆழமான பொருளாதார மந்தநிலைக்கு இட்டுச் செல்லும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. With the Strait of Hormuz closed and oil infrastructure damaged, a severe energy shortage and rampant inflation are threatening the world with an imminent deep recession. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய மேற்கத்திய நட்பு நாடுகள் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் கண்டித்து உடனடியாக விரிவான இராணுவ தடையை வலியுறுத்தி அவசர கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. Western allies, UK, France, Germany, Italy, the Netherlands, Canada and Japan issued an urgent joint statement condemning all energy infrastructure strikes and calling for an immediate, comprehensive military moratorium. தென்பார்ஸ் எரிவாயு வயலில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பில்லை என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவின் முன் அனுமதியின்றி எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் இதற்கு இணங்குவதாக தெரிவித்துள்ளது. President Trump distanced the US from the South Pars strike and ordered Israel to halt oil infrastructure attacks without prior American approval. Israel has agreed to comply. ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்களை, குறிப்பாக பொதுமக்கள் பயன்படுத்தும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டிக்கும் அதே வேளையில் தங்கள் இறையாண்மை செல்வத்திற்கு நேரடி அச்சுறுத்தலை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தியதற்காக வளைகுடா தலைவர்கள் இஸ்ரேல் மீது கோபமடைந்துள்ளனர். While condemning Iran's retaliatory attacks on civilian energy infrastructure, Gulf leaders remain furious with Israel for precipitating a crisis that directly threatens their sovereign wealth. ஈரான் போர் நடவடிக்கைகளுக்காக $200 பில்லியன் கூடுதல் நிதி கோரியுள்ளது பென்டகன். அதே வேளையில் அமெரிக்க அதிபரின் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான வாக்கெடுப்பை மேலவை தடுத்துள்ளது. The Pentagon is requesting $200 billion in additional funding for the Iran war as the Senate blocks a crucial vote on limiting U.S. presidential war powers. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் HDFC வங்கி தலைமை குறித்த கவலைகளாலும் இந்திய பங்குச்சந்தை இன்று 3 விழுக்காட்டிற்கும் மேல் சரிவை சந்தித்தது. இது 2024ஆம் ஆண்டின் மோசமான நாள் வர்த்தகமாக அமைந்தது. Indian equity benchmarks plunged over 3% today, marking their worst session since 2024, driven by escalating West Asia tensions and sudden HDFC Bank leadership concerns. 2026 தேர்தல் TVK தனித்து போட்டி. நடிகர் மற்றும் அரசியல்வாதியான விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் TVK, தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணையக்கூடும் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. Actor-politician Vijay's Tamilaga Vetrikazhagam, TVK, officially announced it will contest all 234 Tamil Nadu Assembly seats independently, dismissing all rumors of a potential NDA alliance. 2026 தேர்தல் திமுக - இடதுசாரிகள் இடையே இழுபறி. திமுக அதன் இடதுசாரி கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டில் சிக்கல்களை எதிர்கொள்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் 6 தொகுதிகளை கோருகிறது.
ஆனால் திமுக 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க முன்வந்துள்ளது. The DMK faces hurdles in seat sharing with its left allies. Specifically, the CPIM is demanding 6 seats, while the DMK is currently offering only 5. 2026 தேர்தல்கள் இபிஎஸ் அமித்ஷா டெல்லி சந்திப்பு. வரவிருக்கும் மாநில தேர்தல்களுக்கான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்யவும் தொகுதி பங்கீட்டில் நிலவும் இழுபறி நிலையை தீர்க்கவும் நேற்று டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். Edappadi Palaniswamy met Amit Shah in Delhi yesterday to resolve a persistent seat-sharing stalemate and finalize the AIADMK-led NDA alliance for the upcoming state elections.